அழகு தமிழ் அகாடமி அன்புடன் வரவேற்கிறது. எதற்காக இந்த காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்லைனில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த புகைப்படத்திலிருந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி அப்படின்னு கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த புகைப்படத்திலிருந்து என்ன மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புகைப்படம் பார்த்த உடனே ஏதாவது மோட்டிவேஷ்னலாக கருத்து ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா, வீடியோ இதோடு நிறுத்திட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சோ, அதாவது ஒரு லைன்லையாக இருக்கலாம், இல்லை ஒரு கதையாக கூட இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு முள்வேலி மரம்னுவாங்க கிராமத்தில். இந்த முள்வேலி மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெட்டியிருக்காங்க. அந்த வெட்டுப்பட்ட பகுதி உங்களுக்கு நல்லா தெரியுது. அதாவது இது வெட்டுப்பட்ட பகுதி, இது துளிர் விட்ட பகுதி. ஓகேங்களா? இந்த பக்கத்தில் இருக்கிறது வேர், இது வெட்டப்பட்ட பகுதி, இது துளிர் விட்ட பகுதி. ஓகேங்களா? இப்போ இந்த வெட்டப்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட 50% பார்த்திங்க அப்படின்னா வெட்டிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 50% தான் இருக்குது. மீதி இருக்கிற 50% வெட்டிட்டாங்க. இந்த 50%லிருந்து பார்த்திங்க அப்படின்னா, மீதி இருக்கிற அந்த 50%லிருந்து பாருங்கள், இந்த துளிர் விட்டுருக்கு. அதே மாதிரி தான் இதே சமூகத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு 50% கிடையாது, கிட்டத்தட்ட 70%க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த சமூகத்தில் நம்மளை போட்டு விட்டுவாங்க. எப்படி, அதாவது துன்பத்தாலும் துயரத்தாலும் துரோகத்தாலும் எப்படிலாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்படிலாம் போட்டு நம்மளை போட்டு ஒரு வழி ஆக்கி விட்டுருவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம தளர்மை. இந்த முள்வேலி மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெட்டி இருந்தாலும் மீதி இருக்கிற 50%லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கும் இந்த துளிர் விட்டு இருக்குது. அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையாலும் ஒரு நம்பிக்கையாலும் ஒரு மோட்டிவேட்டடாக இருந்து நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த மாதிரி துளிர் விடணும், முன்னேறணும் வாழ்க்கையில். இந்த 50% வெட்டிட்டு இருந்தாலும் எப்படி மீதி இருக்கிற 50%த்தில் எப்படி அது துளிர் விட்டுதோ அதே மாதிரி தான் நம்மளும் வாழ்க்கையிலையும். இந்த சமூகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை கேப் கிடைக்கும் போதெல்லாம் போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஆனால் நமக்கு அதெல்லாம் அசரவே கூடாது. இந்த பார்த்திங்கன்னா வெட்டப்பட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா இது அசராமல் எப்படி துளிர் விட்டுது பாருங்க. அதே மாதிரி தான் நாமளும் இந்த சமூகத்தில் என்ன பண்ணாலும் சரி, நமக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கையோடு இருக்கிற அந்த தன்னம்பிக்கையோடு இருந்து கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, எதில் உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த துளிர் எப்படி விட்டுருக்கோ அதே மாதிரி தான் நம்மளும் துளிர் விட்டு முன்னேறணும். இந்த புகைப்படத்திலிருந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஒரு மோட்டிவேஷன், சுருக்கமாக சொல்லணும்னா. ஓகேங்களா? நீங்கள் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இந்த படத்திலிருந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக வெட்டப்பட்ட பகுதியிலலாம் நீங்கள் கண்டிப்பாக நம்மளை போட்டு ஒரு வழியாக தான் ஆக்குவாங்க. ஆனால் வெட்டப்பட்ட பகுதி வெட்டிட்டாங்க அப்படின்னு நீங்கள் இது நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. இந்த வெட்டப்பட்ட பகுதியில் இருந்து பார்த்திங்கன்னா துளிர் விட்டுருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பாக முன்னேறுவேன், தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும். அதே மாதிரியே நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த காணொளி. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகு தமிழ் அகாடமி. நன்றி, வணக்கம்.